உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவியில் சென்னையை பண்டரிபுரமாக மாற்றப் போகும் ஒரு மாபெரும் வைபவம். சென்னையில் பண்டரிபுரம். தொடர்ந்து 3வது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி. இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிகதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி. விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகல்பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலக பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெய்தீர்த் மேவுண்டி மற்றும் ஆனந்த் பாட்டே. வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய வார்க்கரி யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி. நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி முதல். இடம் நாரதகான சபா, ஆழ்வார்பேட்டை, சென்னை. புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக் மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9677761352. ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 21/7/2024. இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை பௌர்ணமி திதி மதியம் 3:47 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிறை பிரதமை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திராடம் நட்சத்திரம் இரவு 12:12 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து திருவோணம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு விஷ்கம்பம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் அந்த பௌர்ணமி திதி, அதுவும் ஆடி மாதம் பௌர்ணமி இல்லையா, இந்த ஆஷாட சுத்த பௌர்ணமின்னு சொல்லுவா. இதைத்தான் குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவா. அதுபோக இன்றைய தினம் வியாச பூஜை அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கா. இது போக இன்றைய தினமே பௌர்ணமி விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கா. இது போக இன்றைய தினம் பிரம்ம சாவர்ணி மன்வாதி அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பா. இது என்ன பிரம்ம சாவர்ணி மன்வாதின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும். ஷன்னவதின்னு சொல்லுவா. அதில் மன்வாதி சாதம்ங்கிறது மொத்தம் 14. அதிலே ஒரு நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. ஆக இன்றைய தினமானது குரு வழிபாட்டிற்கும் இதுபோக முன்னோர் வழிபாட்டிற்கும் ஒரு ஏற்ற நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:55 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:35 சந்திர உதயம் என்பது மாலை 6:41 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:25 முதல் 5:55 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 5 மணி முதல் 6:35 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:15 முதல் 1:50 வரையிலும், குளிகை காலம் என்பது மாலை 3:25 முதல் 5 மணி வரையிலும் நீடித்திருக்கிறது. இந்த ராகு காலம் யமகண்டம் குளிகையினுடைய கால அளவுகளை தினசரியே நம்ம கொடுத்துட்டு வரோம். அதாவது நம்ம பொதுவாக என்ன நினச்சிருப்போம், ஞாயிற்றுக்கிழமைனா சாயங்காலம் 4 ராகு காலம் நினச்சிருப்போம். ஆனால் அதுபோல் அல்லாமல் அந்த சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனம்ங்கிறது இருக்கு இல்லையா, இதற்கு இடைப்பட்ட அந்த ஒரு பகல் பொழுதினை ஒரு 8 பாகமாக பிரித்து சரியா இந்த அளவு தான் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலில் நம்ம சொல்லின்னு இருக்கோம். சரியா, அதனால தான் இந்த அளவு வந்து உங்களுக்கு டிஸ்பிளேவும் ஆகின்னு இருக்கு. கரெக்டாக அந்த அளவுகளை பார்த்து இதுதான் ராகு காலத்தினுடைய அளவு, யமகண்டத்தினுடைய அளவு, குளிகை காலத்தினுடைய அளவு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் சொல்லி பார்த்தோம்னா இரவு 1:40 கொடுத்துருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு மேற்கே சூலம் பகல் 10:59 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு.
அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, அதாவது இதை நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைனாலுமே கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா, அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம் சொன்னா, குருவினுடைய உபதேசம், இதை பற்றி ஒரு கதையைத்தான் பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னா இன்றைய தினமானது ஒரு குரு பூர்ணிமா நாளாக இருக்கிறது. ஆக குருங்கிறவர் நமக்கு எப்படி இருப்பார், அவருடைய உபதேசமானது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு மகாராஜா இருந்தாராம். அந்த ராஜா அவருடைய பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையினாலே ஒரு நல்ல ஆட்சியை செஞ்சுட்டு வரார். ரொம்ப நல்லாவே ஒரு சௌகரியமா இருக்கார். எதிரி நாட்டு தொந்தரவெல்லாம் எதுவும் இல்லை. ரொம்ப நல்லாவே வசதிகளோடு வாழ்ந்து 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 அவருக்கு அந்த வசதி வாய்ப்புகளின் மேலேயே ஒரு வெறுப்பு அப்படிங்கிற மாதிரி வர ஆரம்பிச்சிடுது போல இருக்கு. அவர் என்ன நினைச்சார்னா, நான் ஒரு மெய்ஞானத்தை பெற வேண்டும், ஒரு ஞானம் என்பது எனக்கு வேண்டும், இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் பொழுது, யாரோ ஒரு துறவிகிட்ட போய் உபதேசம் வாங்கிக்கோங்கோ, ஒரு மெய்ஞானி அவரை நீங்கள் ஒரு குருவா ஏற்றுக்குங்கோ, உபதேசம் வாங்கிக்கோங்கன்னு யாரோ ஒருத்தர் அட்வைஸ் சொல்ல அப்படி தேடுறார். அந்த ஊரினுடைய எல்லை பகுதியிலேயே ஒரு மெய்ஞானி ஒருவர் வாழ்ந்து கொண்டு வருகிறார் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சு நேராக அவர்கிட்ட போறாராம். அவர்கிட்ட போய் தான் ராஜா ஆச்சு இல்லையா, ராஜாங்கிறதுனால அந்த ஒரு பந்தாவோட ஒரு பகட்டோட அப்படியே பிரமாதமாக போய் நிறைய தட்டுகள் வரிசைகள் சீர்வரிசைகள்லாம் அவர்கிட்ட கொண்டு போய் வச்சு, நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ண வேண்டும், நான் மெய்ஞானத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் பொழுது, குரு பார்த்தார். பார்த்த உடனே அந்த துறவிக்கு இவர் இன்னும் தன்னுடைய அந்த வாழ்க்கையில் பக்குவப்படலை, இந்த நேரமானது இவருக்கு உபதேசம் செய்வதற்கான சரியான நேரம் அல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அதை அவர்கிட்ட பக்குவமாகவே சொல்லிட்டார் ராஜாண்ட. இல்லை, இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு உபதேசம் பண்ண முடியாது, நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும், உங்களுடைய மனமானது பக்குவப்பட வேண்டும், அதனால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கோ, இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணலைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டார் குரு. இவர் நேராக வந்துட்டார். வந்த உடனே அவருக்கு ஒரு மனதில் ஒரே வருத்தம். அவர் என்ன, எனக்கு மெச்சூரிட்டி இல்லைங்கிறாரு, எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு நான் பக்குவப்படலைங்கிறாரு, எனக்கு உபதேசம் வாங்கியே ஆகணும், நான் இந்த மெய்ஞானத்தை நோக்கி பயணிக்கணும்னு சொல்லி இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி அமைச்சரை கூப்பிட்டு கேட்டாராம். அதுக்கு அமைச்சர் சொன்னாராம், இந்த ஊர்லேயே எல்லாவற்றையும் கற்றறிந்த ஒரு பண்டிதர் இருக்கிறார், நான் அவரை கூட்டுட்டு வரேன், அவர் உங்களுக்கு உபதேசம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொன்னாராம். அவர் சொன்ன மாதிரி அந்த பண்டிதரை கூட்டிகிட்டு வந்தாங்க. இவரும் ராஜா கேட்ட உடனே, ஆஹா நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பண்டிதரானவர் இவருக்கு வேத உபதேசத்தை, அதாவது வேத உபதேசம் சொல்கிறத விட அவர் அந்த மெய்ஞானத்தை நோக்கி பயணிக்கணும்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மந்திர உபதேசத்தை அவருக்கு செஞ்சாராம். இவரும் என்ன பண்ணார், ராஜா ரொம்பவும் சந்தோஷப்பட்டு நிறைய அவருக்கு பொன் பொருள்லாம் அவருக்கு பரிசாக கொடுத்து அந்த பண்டிதரை அனுப்பிச்சி வச்சுட்டார். இப்போ இவருக்கு ஒரே பெருமை, அந்த மெய்ஞானி எனக்கு உபதேசம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார், ஆனால் இந்த பண்டிதர் எனக்கு உபதேசம் பண்ணியிருக்கார் பார், நான் இதை அவர்கிட்ட சொல்லி காமிக்கணும்னு சொல்லிட்டு காவலாளியை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, போய் அந்த மெய்ஞானியை அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார். அந்த மெய்ஞானி அரண்மனைக்கு வரார். இவர் போய் அழைச்சிட்டு வந்துடுறார். மெய்ஞானி வந்த உடனே அவரை பார்த்துட்டு ஒரு ராஜா அப்படியே ரொம்ப இதுவாக சொல்கிறார், பார்த்தீங்களா, நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் நான் இந்த ஊர்லேயே ஒரு பண்டிதர் வச்சு நான் உபதேசம் வாங்கிட்டேன், மெய்ஞானத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் எனக்கு உபதேசம் பண்ண மந்திரம் என்னன்னா பஞ்சாட்சர மந்திரம், ஓம் நம சிவாயா. இந்த நம சிவாயங்கிற மந்திரம் தானே, இதை உங்களால் எனக்கு சொல்லித்தர முடியாதா, நான் இப்போ அதை கற்றுக்கிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே ஒரு மாதிரியான ஒரு அகம்பாவத்தோடு கேட்டாராம் அந்த அரசன். உடனே அதுக்கு பதில் சொல்கிறதுக்காக என்ன பண்ணாராம் இந்த குருவானவர், ராஜா ஒரே ஒரு நிமிஷம், உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தின் மூலமாக நான் இதை உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் ராஜா கேட்டாராம். நீங்கள் நான் நிற்கிற இடத்துக்கு வரணும், நான் உங்களுடைய ஆசனத்திற்கு வர வேண்டும், ஒரு 2 நிமிஷம் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லி ராஜா கீழே இறங்கி வந்தாராம். இந்த துறவி மேலே போய் அந்த ஆசனத்தில் அமர்ந்துட்டாராம், சிம்மாசனத்தில். சிம்மாசனத்தில் அமர்ந்த உடனே துறவி என்ன சொன்னாராம், அந்த சேவகர்களை கூப்பிட்டு, யாரெங்கே இந்த அரசனை கைது செய்து சிறையில் அடையுங்கள் அப்படின்னு சொன்னாராம். இப்போ அவங்களுக்கு யாருக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, இது என்னடா இவர் திடீர்னு ஜெயிலில் போட சொல்கிறாருன்னு சொல்லி அவங்கெல்லாம் அப்படியே தயங்கி நின்றுக்கிட்டு இருக்கா. இதை கேட்ட உடனே அந்த அரசனுக்கு கோபம் வந்துடுச்சு. கோபம் உங்களுக்கு என்ன திமிர் இருந்தால் நீங்கள் என்னையை அரெஸ்ட் பண்ண சொல்லுவீங்கன்னு சொல்லி அந்த ராஜா என்ன பண்ணுறார், அந்த சேவகர்களை கூப்பிட்டு உடனடியாக இந்த துறவியை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் போடுங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த சேவகர்கள்லாம் நேராக மேலே போய் சிம்மாசனத்தில் அவர் உட்காந்துருக்காருன்னு கூட பார்க்காம அந்த துறவியை கைது செய்து கீழே அழைத்து வருகிறார்கள். அழைச்சிட்டு வந்த உடனே கீழே வந்த உடனேயே அந்த துறவி இந்த ராஜாவை பார்த்து சொன்னாராம், 2 பேருமே ஒரே வார்த்தையை தான் சொல்லியிருக்கோம், நானும் அதே தான் சொன்னேன், நான் உங்களை கைது பண்ண சொல்லி சொன்னேன், அதுவும் உங்களுடைய ஆசனத்திலேயே அமர்ந்து கொண்டு, ஆனால் இவர்கள் யாரும் அதை கேட்கவில்லை, அதற்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை, ஆனால் நீங்கள் கீழே இருந்தால் கூட
நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு உடனடியாக என்னை அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்ன உடனே இவங்க எல்லாம் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, நீங்கள் சொன்ன வார்த்தைக்கான பலன் கிடைச்சிடுச்சு தானே. அந்த மாதிரி உபதேசம் என்பது, மந்திரம் என்பது ஒன்றாக இருந்தாலும் அதை யார் சொல்லித்தரா, எப்படி சொல்லித்தராங்கிறது தான் முக்கியம். அதற்கு ஏற்றாற்போல்தான் பலன் கிடைக்கும். சொல்லி தருபவர்களுடைய, அதாவது வார்த்தையை உச்சரிக்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய தகுதி என்னவோ அதற்கு ஏற்றாற்போல்தான் பலன் என்பது கிடைக்கும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக காட்டை பார்த்து போயிட்டாராம் அந்த துறவி. ஆக குருவானவர் எப்படி இருக்க வேண்டும்னு சொன்னா, அவருக்கு தெரியும் இவர்களுக்கு இந்த நேரத்திலே இதை சொல்லித்தர வேண்டும், இந்த நேரத்திலே இதை உபதேசம் செய்தால்தான் அவர்களுக்கு அதற்கான பலன் என்பது கிடைக்கும் என்பது குருவிற்கு நன்றாகவே தெரியும். நாம் அனைவருமே இந்த குரு பூர்ணிமா நாளிலே நீங்கள் யாரை குருவாக நினைக்கிறீர்களோ அவரை சென்று வணங்க வேண்டியது. அவர் ரொம்ப ஏதோ வெளியில இருக்கார், தூரத்தில் இருக்கார் சொன்னா கூட தொலைபேசியின் வாயிலாக கூட அவரிடம் அந்த தொலைபேசியிலே பேசி ஆசீர்வாதத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டியது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.